செய்திச் சுருக்கம். தமிழகம் எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அமித்ஷாவுக்கு ஸ்டாலின் பதில். 2026 சட்டசபை தேர்தலில் தமிழகத்திலிருந்து திமுக துடை தெரியப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: எந்த ஷா வந்தால் என்ன, எத்தனை திட்டம் போட்டால் என்ன, டெல்லி பாதுஷா என்ற நினைப்போடு தமிழகத்துக்கு வர நினைத்தால் ஒவ்வொரு ஓட்டுச்சாவடியிலும் எங்களது கருப்பு சிவப்பு படை உங்களுக்கு தக்க பாடம் புகட்டும். தமிழகம் என்றைக்குமே ஆணவம் பிடித்த டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என ஸ்டாலின் கூறியுள்ளார். அதிமுகவில் கிளை செயலாளர் பொதுச் செயலாளராக முடியும். EPS நெகிழ்ச்சி உரை. அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுக பயந்து போய் உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அந்த கூட்டணி மாறி மாறி இருக்கும். ஆனால் திரு ஸ்டாலினால பொறுக்க முடியல. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை அமைச்ச உடனே கதறாரு, துடிக்கிறாரு. அப்பொழுது 1999 2001 கூட்டணி வச்ச போது திரு கருணாநிதி குறிப்பிடுறார். 23/6/1999 முரசொலியில் 6ஆம் பக்கம். அதாவது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அமைச்ச பிறகு அப்ப முரசொலியில் 6ஆம் பக்கத்தில் 23/6/1999 வருது. சிறுபான்மை மக்களிடம் பாஜக பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான். பொய்யான பிரச்சாரம் செய்கிறார்கள். அதற்கு ஈடு கொடுத்து விட்டு அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களாகிய உங்களுக்கு இருக்குன்னு சொல்றார். யாரு? கருணாநிதி சொல்றார். எப்பா அப்பா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சின்னு தலைவரை குறிப்பிடாரு. ஏன் நாங்க கூட்டணி வச்சா தவறா பேசுறீங்க? இது நாங்க சொல்லல. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் அவருடைய கட்சி பத்திரிகை முரசொலியில் 23/6/1999 அன்று வந்த செய்தி. GTS அளவைக்கல் vs தீபத்தூண். ஆதாரத்துடன் தெளிவான விளக்கம். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற ஹைகோர்ட் மதுரை கிளை தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு வழங்கினார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காட்டி அனுமதி மறுக்கப்பட்டது. கோர்ட் அவமதிப்பு வழக்கு விசாரணையில் தீபம் ஏற்றும் உத்தரவு உறுதி செய்யப்பட்டாலும் அனுமதி மறுக்கப்பட்டது. இது தொடர்பாக தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த சூழலில் மலைமேல் உள்ளது நில அளவைக்கல் என சிலர் விமர்சனங்களை கிளப்பினர். மாநில தொல்லியல் துறை அதிகாரி யதீஷ்குமார் தலைமையில் 7 அதிகாரிகள் இன்று 3 மணி நேரம் தூணில் ஆய்வுகள் நடத்தினர். சேகரிக்கப்பட்ட தகவல்களை மதுரை கலெக்டர் பிரவீன்குமாரிடம் ஒப்படைக்க சென்றனர். தீபத்தூண் அல்ல, GTS அளவைக்கல் என சிலர் கூறுவது உண்மையில்லை என வடிவமைப்பு ஆதாரத்துடன் விளக்குகிறார் வக்கீல் தங்கபாண்டியன். வணக்கம். திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூண் விவகாரம் தான் சமீபத்தில் இருக்கக்கூடிய சமூக வலைதளம் மட்டுமல்லாது தமிழ் மக்கள் அனைவருடைய பேசுபொருளாக இருக்குது. இது தீபத்தூண் கிடையாது, இது ஒரு நில அளவைக்கல் அப்படின்றது தான் இந்து அறநிலையத்துறையினுடைய வாதமாக இருக்குது. ஏன்னா இந்த ஆண்டு கார்த்திகை தீபத்தை மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் ஏற்றணும்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ள போதிலும் அது தீபத்தூணே கிடையாது, அது நில அளவைக்கல் அப்படின்னு சொல்லி தான் உயர்நீதிமன்றத்தோட உத்தரவை நிறைவேற்றாமல் காலதாமதம் பண்ணிகிட்ருக்காங்க. இது தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கிற நிலையில் இது குறித்த ஒரு விளக்கம் அளிக்கும் விதமாக, இந்த பேசுபொருளுக்கு இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அளிக்கும் விதமாக இந்த தகவல் நான் சொல்கிறேன். இது நில அளவைக்கல்னு சொல்கிறது முழுக்க ஒரு தவறான ஒரு வாதம். வரவுள்ள தேர்தலுக்காக சிறுபான்மையினர் வாக்குகளை தக்க வைப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு தவறான முன்னெடுப்பு. ஏன்னா இவங்க நில அளவைக்கல்னு சொல்கிற வகையில் GTS அப்படின்ற ஒரு அளவைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அளவைக்கல்னு இதை சொல்கிறாங்க. GTS அப்படின்றது என்னென்னா கிரேட் ட்ரைகோனோமெட்ரிக் சர்வே அப்படின்ற ஒரு திட்டத்துக்காக பயன்படுத்தப்பட்ட அளவைக்கல் அப்படின்றது தான் அவங்க வாதம். இந்த அளவீடானது 1802ஆம் ஆண்டு முதல் இந்தியாவோட நிலப்பரப்புகளை அளப்பதற்கு நம்மளுடைய செயின்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து தான் இந்த அளவீடை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செயின்ட் தாமஸ் மவுண்ட் டு மங்களூரு அப்படின்ற பேஸ் தான் இதற்கான முதல் திட்டமாக இருந்திருக்கு. அந்த வகையில் சென்னையிலேருந்து தொடங்கப்பட்ட திட்டம் இந்தியா முழுவதும் பரவலாக முக்கோண அளவியல் முறையில் அளவீடு செய்யப்பட்ட ஒரு வகையில் திருப்பரங்குன்றம் மலையும் ஒரு புள்ளியாக அளவீட்டுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது உண்மை. ஆனால் திருப்பரங்குன்றம் மலையும் இந்த GTS அளவீடுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு புள்ளியாக இருக்கின்றதை மட்டுமே வச்சு இந்த தூண் தீபத்தூண் கிடையாது, இது நில அளவைக்கல்னு சொல்கிறது தவறான வாதம். ஏன்னா GTS அளவைக்கல் எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே நம்ம யாருமே பார்க்கல அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த கல் தான் அந்த அளவைக்கு பயன்படுத்தப்பட்ட கல் அப்படின்றது தான் இங்கே வாதமாக வைக்கிறாங்க. உண்மை என்னென்னா GTSக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த அளவை கற்கள் இன்னமும் எச்சங்களாக செயின்ட் தாமஸ் மவுண்ட்லேயும் இருக்குது,
மற்றும் பெங்களூரு மற்றும் அதை சுற்றியுள்ள சில பகுதிகளிலையும் இந்த கல் இருக்குது. ஒரு ஜிடிஎஸ் கல் அப்படின்றது இவங்க சொல்கிற மாதிரி 10 அடி உயரத்தில் ஒரு கல் தூணெல்லாம் கிடையாது. தரையிலேருந்து ஒரு 2 அடி உயரத்தில் ஒரு 2க்கு 2 அளவில் சதுரமாக அதை ஒரு அமைப்பாக ஜிடிஎஸ் அப்படின்ற குறியீடோட அந்த கல் எந்த புள்ளியில் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்ற குறிப்புகளோட எல்லாமே வந்துட்டு ஒரு விவரம் தாங்கிய குறிப்புகளாக இருக்குது. இந்த ஜிடிஎஸ் கல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஆவணங்கள் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும். ஆனால் இங்கே திருப்பூன்றம் மலையில் இருக்கக்கூடிய இந்த கல் ஜிடிஎஸ் அளவைக்கு பயன்படுத்தப்பட்டதாக இன்னும் எச்சங்களாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்கள் இருக்கக்கூடிய அந்த கல்லுக்கு எந்த வகையிலும் தொடர்பு இல்லாத ஒரு கல்லாக இருக்குது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம், இது ஜிடிஎஸ் அளவைக்கல்லாக இருந்திருந்தால் நம்மளுடைய தமிழ்நாடு வருவாய்த்துறை ஆவணங்களில் இந்த அளவைக்கல் குறித்த விவரங்கள் நிச்சயமாக குறிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த கல்லுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தர்கா நம்மளுடைய வருவாய்த்துறை ஆவணங்களில் இருக்குது. அதே போல் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் நம்மளுடைய வருவாய்த்துறை ஆவணங்களில் இருக்குது. ஆனால் இது ஜிடிஎஸ் அளவைக்கல்லாக இருந்திருந்தால் நிச்சயமாக வருவாய்த்துறை ஆவணங்களில் இந்த இடத்துல இப்படி பயன்படுத்தப்பட்ட ஒரு கல் இருக்குது அப்படின்ற குறிப்புகளும் இருக்கும். வருவாய்த்துறை ஆவணங்களை இது சம்பந்தமாக இந்த தீபத்தூண் நில அளவைக்கல் அப்படின்னு சொல்வதற்கு ஆதாரமாக எந்த ஒரு ஆவணமும் இல்லாத நிலையில் தான் 1802ஆம் ஆண்டு பயன்படுத்தப்பட்ட கல் அப்படின்ற ஒரு சொல்லையே திரும்ப திரும்ப பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. எங்கேயோ யாரோ எழுதி பேசியதை வச்சுட்டு இந்த சமூக வலைதளம் முழுவதும் தவறான தகவல் பரப்பப்படுது. உண்மை என்னென்னா இது ஜிடிஎஸ் அளவைக்கல் கிடையாது, இது ஒரு தீபத்தூண். இது தொடர்பாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் கூறியதாவது, அளவைக்கல் மேலே இருக்கிறது சர்வே கல் தானே. தமிழ்நாட்டுக்கு சர்வே டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குங்க. அந்த சர்வே டிபார்ட்மெண்ட்டோட லிஸ்ட்டில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சர்வே கல்லோட பட்டியல் இருக்குது. அதில் திருப்பரங்குன்றம் கல் சர்வே கல்லுன்ற பட்டியல் இருக்கா கேட்டு சொல்லுங்கள். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஹெட் சர்வே இருக்கார்ல, லீட் ஆஃபீஸர், அவர் சர்டிஃபை பண்ணுவாரா இது சர்வே கல் தான், தீபத்தூண் இல்லை? நீங்களா ஊடகங்களில் ஏதாவது பேசிக்கிறீங்க? ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி நடத்துது திமுக, அது சர்வே கல். சர்வே கல்னால் மதுரைக்குள்ளே இருக்கிற எல்லா சர்வே கல் லிஸ்ட்டு சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்குல்ல, அது திருப்பரங்குன்றம் தீபத்தூண் மலையில் இருக்கிற தீபத்தூண் சர்வே கல்லுன்னு அவங்க பட்டியல் இருக்கா? சர்வே கல்லுக்குள்ளே 10 லிட்டர் எண்ணெய் ஊற்றுற மாதிரி உள்ளுக்குள்ளே குழி இருக்குமா? சர்வே கல்லில் கல்வெட்டில் எழுதின எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்குமா? சர்வே கல்லில் கீழே பீடம் இருக்குமா? சர்வே கல்லுன்றது மில்லிமீட்டர் அக்யூரேசி. ஒவ்வொரு மில்லிமீட்டர் அக்யூரேசிக்கும் பொருத்தமான சர்வே கல். அப்படி எதுவுமே கிடையாதுங்க. ஏதோ பேசிகிட்டு இருக்கான் பைத்தியகார்த்தனமாக, நம்ம கேட்டுட்டு வாங்க. யுனெஸ்கோ கலாச்சார பட்டியலில் தீபாவளி பண்டிகை. கல்வி, அறிவியல், கலாச்சார அமைப்பு, பாரம்பரிய சின்னம், கலைப்படைப்பு உள்ளிட்டவற்றுக்கு யுனெஸ்கோ நிறுவனம் அங்கீகாரம் அளித்து வருகிறது. அந்த வகையில் யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இந்துக்களின் தீபாவளி பண்டிகையும் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். பிரதமர் மோடியின் பதவி காலத்தில் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியங்களுக்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்து வருகிறது. அதில் இந்த புதிய மைல்கல்லும் இந்தியாவின் பாதையை வலுப்படுத்துகிறது என கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். ராகுல் மீது மட்டும் வன்மம் ஏன்? காங்கிரஸ் எம்பி பிரியங்கா கேள்வி. பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 19ஆம் தேதி வரை நடக்கிறது. கூட்டத்தில் வந்தே மாதரம், எஸ்ஐஆர் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து காரசாரமான விவாதங்கள் நடந்து வருகிறது. இந்த சூழலில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் பார்லிமெண்ட் கூட்டத்தொடரை புறக்கணித்துவிட்டு 15ஆம் தேதி ஜெர்மனி செல்கிறார். 5 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர் வரும் 17இல் பெர்லினில் புலம்பெயர் இந்தியர்களை சந்திக்க உள்ளார். காங்கிரஸ் வெளிநாட்டு தலைவர்களையும் ஜெர்மனி அமைச்சர்களையும் சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சேஷாத் பூனவல்லா, இந்தியாவுக்கு எதிராக அவதூறு பரப்பும் சுற்றுப்பயணத்தை ராகுல் தொடங்குகிறார் என்று கூறியிருந்தார். ராகுல் ஒரு வெளிநாடு வாழ் இந்திய அரசியல்வாதி என பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா விமர்சித்திருந்தார். பாஜகவின் இந்த கடுமையான விமர்சனங்களுக்கு காங்கிரஸ் எம்பி பிரியங்கா பதிலடி கொடுத்துள்ளார். பிரதமர் மோடி தனது வேலை நாட்களில் பாதியை வெளிநாட்டு பயணங்களிலேயே கழிப்பவர். அவரின் மீது வராத விமர்சனங்கள் ராகுல் மீது மட்டும் வருவது ஏன் என்று கேட்டுள்ளார். நான் எஸ்சி, அதனால உள்ள விடல அறிவாலய முன் கதறிய மாஜி எம்எல்ஏ. உறுப்பினர் கார்டை தூக்கி எறியும் பரபரப்பு வீடியோ. அவ்வளவு.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர் திமுகவைச் சேர்ந்த ஆடலரசன். முதல்வர் ஸ்டாலினை பார்க்க இன்று அறிவாலயம் வந்தார். உள்ளே திமுக நிர்வாகிகளுடன் வழக்கம் போல் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார். அவரை பார்க்க வந்த ஆடலரசனை வாசலிலேயே காவலர்கள் தடுத்தனர். உள்ளே போக அனுமதி இல்லை என்றனர். இதனால் அவர் கொந்தளித்து போனார். நான் எம்எல்ஏவாக இருந்தவன், எனக்கே தலைவரை பார்க்க அனுமதி இல்லையா என்று ஆதங்கப்பட்டார். இருப்பினும் காவலர்கள் அவரை அனுமதிக்கவில்லை. கோபத்தில் தனது உறுப்பினர் அட்டையை தூக்கி தரையில் வீசினார் ஆடலரசன். நான் ஒரு எஸ்சி என்பதால் தானே என்னை உள்ளே விடவில்லை, எல்லோரும் உள்ளே போகிறார்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும் வெளியே நிற்கிறோம் என்று அவர் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் போடியிலிருந்து முதல்வரை பார்க்க வந்தவர்களும் ஆடலரசன் வைத்த அதே குற்றச்சாட்டை சுமத்தினர். 20 வருஷம் கவுன்சிலராயிருக்கேன், ஆனா நான் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்தவன் என்பதால் முதல்வரை பார்க்க விட மறுக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். ராஜா ஓடி நாயக்கன் சார், நாங்கள் வந்த கோரிக்கை வந்து எங்கள் தலைவர்கிட்ட ஆசீர்வாதம். எங்கள் தலைவரை போட்டோ எடுத்து என் பையன் கல்யாணத்துக்கு போட்டோ போடுறதுக்காக வந்தேன். எனக்கு உள்ளே அலோடு இல்லை. எனக்கு இங்கே வரும்போது டிராஃபிக் ஆகிடுச்சு, உள்ளே வந்து நுழைந்து வர முடியலைங்க. நான் வந்து யார்கிட்ட பேசுறது எங்கே போகிறதுலே தெரியல. இந்த சம்பவத்தால் அறிவாலய வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. உள்ளே இருந்து வந்த திமுக நிர்வாகிகள் ஆடலரசனை சமாதானம் செய்து ஸ்டாலினை பார்க்க அழைத்து சென்றனர். அப்போது ஸ்டாலினே அறிவாலயத்தை விட்டு வெளியே வந்தார். எதற்காக ஆடலரசன் சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று கேட்டார். பின்னர் அவரை முதல்வரிடம் அழைத்து சென்றனர். தொகுதியில் உள்ள கோரிக்கைகள் தொடர்பாக சந்திக்க வந்ததாக ஆடலரசன் சொன்னார். அதன் பிறகு அவரது கோரிக்கைகளை ஸ்டாலின் கேட்டறிந்தார். தொகுதி தொடர்பாக நான் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக முதல்வர் உறுதியளித்தார் என்று பின்னர் ஆடலரசன் கூறினார். பள்ளி கல்லூரிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். டில்லியில் மீண்டும் பரபரப்பு. தலைநகர் டில்லியில் செயல்படும் பல்வேறு பள்ளிகள் கல்லூரிகளுக்கு இன்று காலை இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து பள்ளி நிர்வாகிகள் இதுகுறித்து மாணவர்களின் பெற்றோருக்கு தகவல் அனுப்பினர். தொடர்ந்து மாணவர்களை பத்திரமாக வெளியேற்றி அவர்களின் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இன்று காலை இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. பெற்றோர் யாரும் பதற்றமடைய வேண்டாம், மாணவர்களை பத்திரமாக வெளியேற்றும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளோம். பெற்றோர் அவரவர் பிள்ளைகளை அமைதியான முறையில் வீடுகளுக்கு அழைத்துச் செல்ல அறிவுறுத்தப்படுகின்றனர் என பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பெற்றோருக்கு இமெயிலில் தகவல் அனுப்பப்பட்டது. ஒரே சமயத்தில் பல பள்ளிகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் டில்லி பல்கலைக்கு உட்பட்ட 2 கல்லூரிகளுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. 2 கல்லூரிகளில் இருந்தும் மாணவர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். கடந்த மாதம் டில்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பில் 15 பேர் பலியான நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு குண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பள்ளிகள் கல்லூரிகளுக்கு சென்று வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையிட்டனர். உடனடியாக அனைத்து இடங்களுக்கும் தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. எனினும் மதியம் வரை நடந்த சோதனையில் வெடிகுண்டு ஏதும் கிடைக்கவில்லை. டில்லி பள்ளிகளுக்கு அடிக்கடி வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படும் நிலையில் தற்போது அந்த மிரட்டல் இமெயில் அனுப்பிய நபர் பற்றி போலீசார் விசாரிக்கின்றனர்.